தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மாட்டுப் பொங்கல், ஜல்லிக்கட்டு, இளவட்டக்கல், வழுக்குமரம் ஏறுதல் உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் களை கட்டின. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த வீரர் அஜித். பொந்தகம்பட்டி அஜித்திற்கு முதல் பரிசாக கார் வழங்கி கௌரவிப்பு. கஷ்டமா இருந்துச்சு, சிறந்த பிடியாரன் பொதும் பிரபான இருந்தாங்க. ரொம்ப போட்டி கடிசாக இருந்துச்சு. பிடிச்சது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 50 போட்டியுமே கலந்துருக்கேன். நல்லா மாடு பிடிப்பேன். தேர்டு செகண்டு ஃபர்ஸ்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்க கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்தாலும் 10,000 சம்பளம் வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. 16 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த பிரபாகரன். இதற்கு முன்பு 4 முறை முதலிடம் பிடித்து கார் பரிசு வென்ற பிரபாகரனுக்கு இந்த முறை 2வது இடம் பிடித்ததற்காக இருசக்கர வாகனம் பரிசு. களை கட்டிய பாலமேடு ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளில் சிறந்த காளையாக குளமங்கலத்தை சேர்ந்த காளை தேர்வு. உரிமையாளர் ஸ்ரீதருக்கு டிராக்டர் பரிசு. சிறப்பு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. குளமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் சிறந்த காளையை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பரிசுகள் இருந்த லாரி சூறையாடப்பட்டதால் பரபரப்பு. தலையணை, மெத்தையென கையில் கிடைத்த பொருளை அள்ளி சென்ற இளைஞர்களால் முகம் சுளித்த பொதுமக்கள். திருச்சிராப்பள்ளி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வரலாற்றில் முதல் முறையாக முதல் பரிசாக கார். 13 காளைகளை பிடித்த மூர்த்தி என்ற இளைஞருக்கு முதல் பரிசாக கார் வழங்கி கௌரவிப்பு. உலகளவில் எக்ஸ் தளம் சற்று நேரம் முடங்கியதால் பயனாளர்கள் அவதி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கிய நிலையில் சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு செயல்பட தொடங்கியது. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரையில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கைது செய்வதா என இபிஎஸ் கேள்வி. கறிக்கோழி பண்ணையாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். ஆவின் நிறுவனம் மூலம் தமிழகத்தில் தினமும் 65 முதல் 70% பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாமக்கல் அருகே புதிய அதிநவீன பால் பண்ணையை திறந்து வைத்த பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை. திமுகவின் செயல்பாடுகள் மக்களை கவர்ந்துள்ளதாகும் சச்சின் பைலட் கருத்து. காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம். காலை 11 மணி முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் கடந்த 14ஆம் தேதி முதல் 20 இடங்களில் நடைபெற்று வரும் சென்னை சங்கம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் பங்கேற்று நடத்திய கண்கவர் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள். சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி மூலம் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகிறார்கள்.
இந்த புத்தக காட்சி உலகத்தின் வாழ்க்கை, போராட்டம், அடையாளம் என அனைத்தையும் புரிந்து கொள்ள உதவும் எனவும் கனிமொழி எம்பி பேச்சு. கர்நாடக மாநிலம் தும்கூரில் முன்னால் சென்ற பேருந்து மீது பின்னால் சென்ற மினி சரக்கு வாகனம் மோதி விபத்து. ஓட்டுநருக்கு லேசான காயம். சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும். ஈரானிலிருந்து வெளியேற இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் பேட்டி. இந்தியா வந்தார் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷி மிட்சு மாடுகி. கிரிக்கெட் பேட் பரிசளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஆப்பிரிக்காவின் தென்பகுதி நாடுகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்டோர் பலி. 2 லட்சம் மக்கள் பாதிப்பு. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதம். ஆஸ்திரேலியாவில் பிக் பாஸ் T20 லீக் போட்டியில் டேவிட் வார்னர் சதமடித்து அசத்தல். T20யில் அதிக சதமடித்தவர் என்ற விராட் கோலியின் சாதனையை முறியடித்தார்.